ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே. இது உங்கள் நிழல் சேனல். இது ஒரு சாதாரண தீபாவளி கொண்டாட்டத்தோட கதை இல்லை. ஒரு புது வீடு, புது வாழ்க்கை, புது நம்பிக்கை. பார்க்குறதுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக தான் தெரியும். ஆனால் அந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கலுக்கு பின்னாலேயும் ஒரு ரகசியம் புதிஞ்சிருக்கு. ஒரு இருண்ட ஆழமான ரகசியம். இங்கே தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. பட்டாசுகள் வெடிக்கிற ஒவ்வொரு தடவையும் அந்த ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இந்த கதைக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டு ஜன்னல்களை திரும்பி பாருங்கள். வெளியில் கேட்குறது உண்மையிலே பட்டாசு சத்தம் தானா, இல்லை வேற ஏதாவது தான் உங்கள் மனசே உங்களை கேட்கும். ஒருவேளை இது எனக்கும் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதுக்கு பதில் ஆமாம், நடக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் நாம் தேடாத பதில்கள் நம்மளையே தேடி வரும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் மட்டும் இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா இந்த கதை உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அருண், ஜனனி ரெண்டு பேருமே சென்னையோட டாப் ஐடி கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு கனவு தான். இந்த நகரத்தோட இரைச்சல்லேருந்து தள்ளி அமைதியான ஒரு இடத்துல அவங்களுக்காக ஒரு சின்ன உலகம், ஒரு சொந்த வீடு அப்படி வாழணும்னு அவங்களுக்கு ஆசை. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் சாயங்காலம் அருண் ஒரு விளம்பரத்தை பார்த்தான். கோயம்புத்தூர் ரோட் பக்கத்தில் ஒரு பழைய பாரம்பரிய வீடு, 1987களில் கட்டினது. 3 மாதமாக காலியாக இருக்குது. வாடகையும் ரொம்ப குறைவு. ஜனனி, இந்த வீடு நமக்காகவே காத்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அருண் செம எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறான். ஆனால் ஜனனி ஒரு நிமிஷம் தயங்குறான். ஏன்னு தெரியல, அவன் மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பயம். அந்த வீட்டோட பெரிய மரக்கதவை திறந்ததும் ஒரு கூலான காற்று அவளை உரசிட்டு போகுது. உள்ள ஏசி போட்டிருப்பாங்க போல, அதான் கூலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அருண் சிரிக்கிறான். ஆனால் ஜனனிக்கு தெரியும் அந்த குளிர்ச்சி ஏசியோடது இல்லை, பல வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடந்த ஒரு மௌனம், ஒரு வீட்டோட ஆழமான பெருமூச்சு. அந்த வீட்டோட ஒவ்வொரு இன்ச்சும் ஒரு கதை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய ஹால், ஹை சீலிங், மரத்தால் செஞ்ச படிக்கட்டு, அந்த காலத்து ஜன்னல்கள். அருணுக்கு எல்லாத்தையும் பார்த்ததும் அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஜனனி, இங்கே பாரு, இந்த தரை எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் இப்போ எங்கே கிடைக்கிது. அவன் ஒவ்வொரு இடத்தையும் ஒரு குழந்தை மாதிரி ரசித்தான். ஆனால் ஜனனிக்கு அந்த அழகுக்கு பின்னால் ஒரு கருப்பு நிழல் ஒளிஞ்சிருக்க மாதிரி தோணுச்சு. கண்ணுக்கு தெரியாத ஆனால் மனசால் மட்டும் உணர முடிகிற ஒரு நிழல். அருண், ஏன் இந்த வீடு இவ்வளோ கம்மி வாடகைக்கு இத்தனை நாளாக காலியாக இருந்துச்சு? ஜனனியோட குரலில் ஒரு சின்ன சந்தேகம். நமக்கு லக்கடிச்சிருக்கு ஜனனி, வேற என்ன அப்படின்னு சொல்லி அருண் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு ஜனனியோட கேள்விகளில் இருந்து ஆழத்தை மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. லக்கா? இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? அவன் மனசு தனக்குள்ளே பேசிக்கிச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க. அவங்க நடக்கிற சத்தம் மரத்தால் ஆன தரையில் நடக்கும்போது கேட்டுச்சு. ஒவ்வொரு சத்தமும் ஒரு பழைய ஞாபகத்தை எழுப்பி விடுற மாதிரி இருந்துச்சு. வீட்டோட நடுவில் ஒரு பெரிய முற்றம், அங்கே ஒரு சின்ன துளசி மாடம், அதை சுற்றி ஒரே தூசி. அந்த முற்றத்தை பார்த்ததும் ஜனனிக்கு விவரிக்க முடியாத ஒரு தனிமை உணர்வு. இந்த வீட்டில் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க, எத்தனை கதைகள் இந்த தரைக்கு கீழே புரிஞ்சிருக்கும். அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணாங்க. நம்ம தீபாவளி இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது, அருண் ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். ஆனால் ஜனனியோட மனசுக்குள்ளே ஒரு கலக்கம். வெளியில் கேட்ட பட்டாசு சத்தம் அவளுக்கு ஏதோ ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒருவித அமைதியின்மை. அந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் ஏதோ ஒன்று அவங்களே கவனிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அருண் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அவன் புது வீடு கனவுல மிதந்துட்டு இருந்தான். ஆனால் ஜனனிக்கு மட்டும் அந்த வீடு ஒரு கனவு இல்லை, அது ஒரு கெட்ட கனவாக மாறப்போகுதுன்னு தோணுச்சு. முதல் வாரம் எல்லாம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஜனனி புது கிச்சனில் பாயசம் செஞ்சா. அந்த இனிப்பு வாசனை வீடு முழுக்க பரவுச்சு. அருண் ஒரு பெட்டி நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்தான். கலர் கலராக ராக்கெட், சங்கு சக்கரம், பூந்தொட்டி, எல்லாமே அவங்களோட புது வாழ்க்கையோட கொண்டாட்டத்துக்கான அடையாளங்கள். ரெண்டு பேரும் மாடியில் நின்று தூரத்தில் தெரிகிற நகரத்தோட விளக்குகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. இந்த தீபாவளி நமக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு ஜனனி சொன்னான். அவள் குரலில் ஒரு புது நம்பிக்கை. அருண் அவளை அணைச்சிக்கிட்டான். அவங்களோட கனவுகள் அந்த ராத்திரி வானத்தில் பட்டாசாக வெடித்து சிதறிச்சு. அன்னைக்கு ராத்திரி பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பிச்சது. முதல்ல எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வெடியும் வானத்தில் ஒரு கலர் கோலம் போட்டுச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு வினோதமான விஷயம் நடக்குது. ஒவ்வொரு பட்டாசு சத்தமும் ஜனனியோட மனசுக்குள்ளே ஒரு வேற சத்தத்தை எழுப்புது. ஒரு குழந்தை அழுற மாதிரி. இல்லை, அது குழந்தை இல்லை, ஒரு பொண்ணு ஆள்றா தனியா. அந்த அழுக சத்தம் பட்டாசு சத்தத்துக்கு நடுவில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வர்ற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. ஜனனிக்கு லேசாக பயம் வர ஆரம்பிச்சுது. அவள் காதுகளில் அந்த அழுக சத்தம் ரீங்காரம் போட்டுச்சு. அருண், உனக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்குதா? ரொம்ப மெதுவாக கேட்டா. அருண் அவளை ஆச்சரியமாக பார்த்து, சத்தமா? பட்டாசு சத்தம் தானே கேட்குது, என்னாச்சு ஜனனின்னு கேட்டான். இல்லை, அது இல்லாமல் வேற ஒரு சத்தம், யாரோ அழுற மாதிரி. அவள் தயங்கினான். அருண் சிரிச்சான். ஐயோ ஜனனி, நீ ரொம்ப டயர்டாக இருக்க. பட்டாசு சத்தத்துக்கும் அழுகு சத்தத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல, எதையோ இமேஜின் பண்ணிக்கிற. அவன் அவளை சமாதானப்படுத்தினான். ஆனால் ஜனனியோட மனசு அதை ஏற்றுக்கல. அவளோட இன்ட்யூஷன் அவளை ஏமாத்தலன்னு அவளுக்கு தெரியும். அந்த அழுக அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு.
அந்த வீட்டோட ஆழத்துல இருந்து வர்ற ஒரு சத்தம். அன்னைக்கு ராத்திரி ஜனனிக்கு தூக்கமே வரல. ஒவ்வொரு பட்டாசு வெடிக்கும் போதும் அந்த அழுகை இன்னும் தெளிவா கேட்டுது. அது ஒரு தனிமையான விரக்தியான அழுகை. ஒரு பட்டாசு வெடிக்கும் போது சத்தம் அடங்கி அடுத்த பட்டாசு வெடிக்கிற கேப்ல அந்த அழுகை சத்தம் மறுபடியும் கேட்குற மாதிரி ஒரு பேட்டர்ன். ஜனனியோட உடம்பு முழுக்க ஒருவித பயம் பரவுச்சு. அவ கண்ணை மூடிக்கிட்டா. இது என்ன, ஏன் எனக்கு மட்டும் இப்படி கேட்குது தனக்குள்ளே கேட்டுக்கிட்டா. ஆனா பதில் மட்டும் இல்லை. அந்த அழுகை சத்தம் மட்டும் அவன் மனசை ஆக்கிரமிச்சுட்டே இருந்தது. தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி. அது ஒரு கனவு மாதிரி. ஆனால் கனவை விட ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. ஜனனி தூக்கத்திலேருந்து ஷாக் அடித்த மாதிரி எழுந்தா. நெத்தி முழுக்க வேர்த்திருந்துச்சு. பக்கத்தில் அருண் இல்லை. இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. அருண் அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டா. பதிலே இல்லை. அவள் பெட்ல இருந்து எழுந்தா. கால் தரையில் பட்டதும் ஒரு ஐஸ் கட்டி மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவள் மெதுவாக மாடிப்படி இறங்குனா. வீட்டோட ஒவ்வொரு படியும் ஒரு மர்மத்தை மறைச்சு வச்சிருக்க மாதிரி ஒரு உணர்வு. கீழே வந்ததும் கிச்சனில் ஒரு சின்ன வெளிச்சம். அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. யாரோ பாயாசம் வைக்கிறதுக்காக தண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஒரு லாஜிக் இல்லாத விஷயம் நடக்குது. அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. கேஸ் ஸ்டவ் ஆஃபில் இருக்குது. அப்போ தண்ணி எப்படி கொதிக்கும்? ஜனனிக்கு உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம் பரவுச்சு. இங்கே என்னதான் நடக்குது? அவள் மூளைக்கு இந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணவே முடியல. சரியாக இந்த நேரத்தில் ஒரு மெல்லிய சத்தம். டிக் டிக்னு ஒரு கடிகாரம் ஓடுற மாதிரி. ஆனால் ஜனனிக்கு நல்லா தெரியும் அந்த வீட்டுக்கு இன்னும் அவங்க எந்த கடிகாரமும் வாங்கலை. அப்போ இந்த சத்தம் எங்கேருந்து வருது? அவள் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. ஆனால் அந்த மூலையில் ஒரு சின்ன அகல் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மஞ்சள் வெளிச்சம் அந்த இருட்டு கிச்சனில் ஒரு அமானுஷமான ஒளியை பரப்புச்சு. அதுவாக எரிஞ்சிட்டு இருக்கு. ஜன்னிக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அவள் அது பக்கத்தில் போகலை. அவளுக்கு அந்த தைரியம் இல்லை. அந்த விளக்கு அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு பிரம்மை. ஒரு மாதிரி கெட்டுப்போன எண்ணெயோட வாசனை அவள் முகத்தை துளைச்சிது. அவள் அந்த ரூமை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணான். ஆனால் அவள் கால்கள் யாரோ ஃபெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி தரையோட ஒட்டிக்கிச்சு. அவள் மனசு ஓடிடு இங்கே நிற்காதன்னு கத்துது. ஆனால் அவள் உடம்பு அசைய மறக்குது. அந்த டிக் டிக் சத்தம் இப்போ அவளோட இதய துடிப்போட சேர்ந்து ஒரு தாளத்தை உருவாக்குச்சு. ஒரு பயங்கரமான தாளம். திடீர்னு அந்த விளக்கு அணைஞ்சுது. மொத்த இடமும் இருட்டாச்சு. ஜனனிக்கு ஒரு செகண்ட் மூச்சே நின்றுச்சு. அவள் கண்கள் இருட்டில் எதையோ தேடிச்சு. ஒன்றுமே இல்லை. ஆனால் அவளுக்கு தெரியும் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அது அவளையே பார்த்துட்டு இருக்கு. அவள் வேகமாக பெட்ரூம்க்கு ஓடினா. அருண் அங்கே நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவனோட குரட்ட சத்தம் ஜனனிக்கு ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்துச்சு. ஆனால் அவளுக்கு தெரியும் இந்த வீடு வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கிடையாது. இது வேற ஏதோ ஒன்றால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு. அவள் படுக்கையில் படுத்தா. ஆனால் அவளுக்கு தூக்கமே வரல. அந்த ராத்திரி முழுக்க அவள் காதுக்குள்ளே அந்த டிக் டிக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த கொதிக்கிற தண்ணி, அந்த விளக்கு எல்லாமே அவன் மனசை போட்டு குழப்புச்சு. இது வெறும் கனவா இல்லை ஒரு பயங்கரமான யதார்த்தத்தோட ஆரம்பமா? இந்த கதை உங்களை எந்த இடத்துல அதிகமாக பாதிச்சுது? இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை வீட்லேயோ அப்பார்ட்மெண்ட்லேயோ தனியாக தங்கியிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதையை தொடரலாம். காலை 6 மணி. தீபாவளி நாள். அருண் மாடியில் நின்று பட்டாசுகள் எடுத்து வெடிச்சிட்டு இருந்தான். அவனோட முகத்தில் அவ்வளோ ஒரு உற்சாகம். இந்த தீபாவளி நம்ம லைஃப்பில் ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்குது ஜனனி. அவன் கீழே நின்றுட்டு இருந்த ஜனனியை பார்த்து கத்துனான். ஜனனி வாசலில் ரங்கோலி போட்டுட்டு இருந்தா. அவள் கைகள் கலர் பொடியில் அழகான ஒரு கோலத்தை வரைஞ்சிது. 2 பேரும் சிரிச்சாங்க. இன்னைக்கு நமக்கு தலை தீபாவளின்னு அருண் சொன்னான். அவனோட குரலில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். முதல் பட்டாசு வெடித்ததும் ஒரு பெரிய சத்தம். வானத்தில் ஒரு வண்ண கோலத்தை வரைஞ்சிது. சரியா அந்த செகண்ட் ஜனனி கையில் இருந்த ரங்கோலி பவுடர் டப்பா கீழே விழுந்து சிதறிச்சு. அவன் முகம் வெளிரி போச்சு. ரத்தம் எல்லாம் சுண்டி போன மாதிரி இருந்துச்சு. அவள் கண்கள் அகலமாக விரிஞ்சுது. அருண் அவள் கத்துனா. அது ஒரு அலறல் மாதிரி இருந்துச்சு. அருண் பதறி போய் ஓடி வந்தான். என்னாச்சு என்னாச்சு ஜனனி? அவன் குரலில் ஒரு பதற்றம். அவள் கை காட்டினா. அந்த மூலையில் ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருந்தா. வெள்ளை நிற ட்ரெஸ். அவள் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல 2 கருப்பு குழிகள் தான் இருந்துச்சு. அவள் கையில் ஒரு பட்டாசு. அது எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த பட்டாசோட வெளிச்சம் அவளோட அந்த வெற்று முகத்தில் ஒரு மாதிரி அமானுஷமாக தெரிஞ்சுது. அவள் ஜனனியை நேராக பார்த்துட்டு இருந்தா. ஒரு அமைதியான ஆனால் பயங்கரமான பார்வை. அவள் யாருன்னு ஜனனி கேட்டா. அவள் குரல் நடுங்குச்சு. அருண் திரும்பி பார்த்தான். அங்கே யாருமே இல்லை. அந்த மூளை காலியாக தான் இருந்துச்சு. ஜனனி என்ன சொல்கிற? அங்கே யாருமே இல்லையே. அவன் குழப்பத்தோட கேட்டான். அவன் ஜனனியோட தோலை பிடிச்சான். ஆனால் ஜனனி ஒரு சிலையாட்டம் உறைஞ்சு நின்னான். அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் விழிஞ்சுது. அவள் இன்னும் அங்கே தான் அருண் இருக்கா. நான் பார்த்தேன், அவளை நான் பார்த்தேன். அவள் குரலில் ஒரு நடுக்கம். அருண் அவளை பார்த்தான். அவளோட பயம் உண்மையானதுன்னு அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இது கற்பனை இல்லை. அருண் அவளை பிடிச்சான். வா ஜனனி உள்ளே போகலாம். ஆனால் அவள் நகர மறுத்தா. அவள் கண்கள் இன்னும் அந்த மூலையே தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பட்டாசு சத்தம் இப்போ அவளுக்கு ஒரு பயங்கரமான இசையாக மாற ஆரம்பிச்சிது. அந்த பொண்ணு, அவளோட வெற்று கண்கள், அவள் கையில் எரிஞ்ச பட்டாசு எல்லாமே மனசில் ஒரு தீயில உருவாக்குச்சு. அந்த தீபாவளி ஒரு கொண்டாட்டம் இல்லை,
ஒரு பயங்கரமான அத்தியாயத்தோட ஆரம்பம்னு அவளுக்கு தோணுச்சு. அருண் அவளை கிட்டத்தட்ட இழுத்துட்டு உள்ளே போனான். ஆனால் அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு ஜனனியோட மனசை விட்டு இன்னும் போகலன்னு. அருண் ஜனனியை உள்ளே கூட்டிகிட்டு போனான். அவளை சோஃபாவில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தான். ஜனனி, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட் எடு. அவன் குரலில் ஒரு கவலை. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ நார்மலாகவே இல்லை. ஜனனி தலையசைச்சா. இது ரெஸ்ட் எடுக்கிற பிரச்சனை இல்லை அருண், இந்த வீட்டில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நிறுத்தினான். அவள் பார்வை சூனியம் வச்ச மாதிரி இருந்தது. அவள் கண்களில் ஒரு பயம் உறைஞ்சிருந்தது. சரியாக அந்த நேரம் ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு நினைவு அவளுக்கு வந்தது. ஒரு மின்னல் மாதிரி அவள் மனசுக்குள்ளே வந்துட்டு போச்சு. அவள் கண் முன்னாடி ஒரு பொண்ணு, இதே வீடு, இதே மூளை, இதே பட்டாசு. ஆனால் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா, ஒரு விரக்தியான அழுக. ஜனனி அந்த முகத்தை உத்து பார்த்தா அந்த முகம் ரொம்ப பரிச்சயமான முகமாக இருந்துச்சு. அவள் யாரு? அவன் மனசு மறுபடியும் கேட்டுச்சு. இந்த நினைவை அவள் எங்கேயோ பார்த்துருக்கா. எப்போ, எப்படி? அந்த நினைவு முடிஞ்சது. அருண் அவளோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தான். நீ என்ன பார்த்த ஜனனி? என்னாச்சு உனக்கு? அவன் அவளை உலுக்கினான். ஜனனி மெதுவாக சொன்னா, எனக்கு அவளை தெரியும், ஆனால் எங்கன்னு தெரியல. அவள் குரல் ஒரு ஆழமான மர்மத்தை தனக்குள்ளே வச்சுருந்தது. அருண், அந்த பொண்ணோட முகம் அது எனக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்குது. நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஒருவேளை கனவுலையா? இல்லை. அவள் மறுபடியும் நிறுத்தினான். அவள் மனசு குழப்பத்தோட உச்சியில் இருந்துச்சு. அருண் அவளை பார்த்தான். அவளை நீ எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஜனனி, நீ பயத்தில் எதையோ கற்பனை பண்ணிக்கிற. அவன் அவளை தேற்ற முயற்சி பண்ணான். ஆனால் அவனுக்கு தெரியும் ஜனனியோட கண்ணில் இருந்த பயம் உண்மையானதுன்னு. அவள் வார்த்தைகளில் ஒரு நிதர்சனம் இருந்துச்சு. ஜனனி தன்னோட தலையை பிடிச்சிக்கிட்டு அழுதா. இல்லை அருண், இது கனவில்லை, இதுதான் உண்மை. அந்த பொண்ணு, அவளை எனக்கு தெரியும். அவளுக்கும் இந்த வீட்டுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. இல்லை, எனக்கும் அவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. அவள் குரலில் ஒரு உறுதி தெரிஞ்சுது. அருணுக்கு இப்போ தான் உண்மையான பயம் வர ஆரம்பிச்சுது. ஜனனி மனசளவில் பாதிக்கப்பட்டாளா? இல்லை இந்த வீட்டில் உண்மையிலே ஏதோ அமானுஷ சக்தி இருக்கா? இந்த கேள்வி அவனோட மனசை குடைய ஆரம்பிச்சுது. அருண் ஒரு முடிவுக்கு வந்தான். இது ஜனனியோட கற்பனை இல்லை, இது அவங்கள பற்றியது இல்லை, இந்த வீட்டை பற்றியது. இந்த வீட்டோட கடந்த காலத்தில் தான் ஏதோ ஒரு ரகசியம் புதஞ்சிருக்கு. அவன் பக்கத்து வீட்டில் விசாரித்தான். அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. வயசு 80க்கு மேலே இருக்கும். முகத்தில் நிறையா சுருக்கங்கள், ஆனால் கண்கள் மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. அருண் அவங்க கிட்ட மெதுவாக பேச்சை கொடுத்தான். அம்மா, இந்த வீடு இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பாட்டி ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. அவங்க கண்கள் அந்த வீட்டை ஒரு மாதிரி பார்த்துச்சு. ஒரு பயம், ஒரு சோகம் அவங்க முகத்தில் தெரிஞ்சுது. அந்த வீடா? அதில் ஒரு குடும்பம் இருந்துச்சுப்பா, ரொம்ப நல்ல குடும்பம். ஒரு பொண்ணு, ஒரு பையன். அந்த பையன் சின்ன பையன், ரொம்ப சுட்டி. ஒரு தீபாவளி நாள் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. பையன் சத்தத்துக்கு பயந்து உள்ளே ஓடினான். அந்த பொண்ணு அவனை தேடி போனான். பையனை காணோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் காணோம். பாட்டி அவங்களோட குரலை தாழ்த்தி ரகசியம் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அருணுக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு பாட்டி? அவன் ஆவாலாக கேட்டான். பாட்டி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? அந்த வீடு காலியாகவே தான் இருந்துச்சு. யாரும் வாங்க முன் வரல. இத்தனை வருஷமாக பூட்டியே தான் கிடக்கு. ஆனால் ஊருக்குள்ளே ஒரு பேச்சு உண்டு, அவள் இன்னும் அங்கே தான் இருக்கா. அந்த பொண்ணை தீபாவளி அன்னைக்கு பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவள் ஒரு பட்டாசு சத்தத்துக்குள்ளே மறைஞ்சு போயிடுவாளாம். அவள் காணாமல் போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் நிறைய விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். ராத்திரியில் சத்தம் கேட்கும், விளக்குகள் தானாக எரியும். அதனால் யாருமே அந்த பக்கம் போகலை. நீங்கள் எப்படி தைரியமாக குடி வந்தீங்க அப்படின்னு பாட்டி கேட்டாங்க. அருணுக்கு உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பிச்சது. அப்போ ஜனனி பார்த்தது உண்மை. அந்த பொண்ணு, அந்த பட்டாசு, அந்த மூளை எல்லாமே கனெக்ட் ஆகுது. அது அவளோட கற்பனை இல்லை, இது ஒரு பயங்கரமான யதார்த்தம். பாட்டி, அந்த பொண்ணோட பேர் என்ன? அருண் கேட்டான். பாட்டி தலையாட்டினாங்க. பேரெல்லாம் ஞாபகத்தில் இல்லைப்பா, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் அவளோட முகம் இன்னும் என் கண் முன்னாடியே நிற்கிது. பாவம், அவளோட அப்பா அம்மா அவளை தேடி தேடி பைத்தியமே பிடிக்காத குறைதான். கடைசியில் அவங்களும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இந்த வீட்டில் ஒரு சாபம் இருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அருண் அங்கேருந்து கிளம்புனா. அவனோட மனசு முழுக்க குழப்பம். இது வெறும் ஒரு பழைய கதை இல்லை. ஜனனி பார்த்ததும் கேட்டதும் எல்லாமே இந்த கதையோட அச்சாசலாக பொருந்துது. இந்த வீட்டில் நிஜமாவே ஒரு ஆவி இருக்கா? இல்லை ஜனனி ஒரு விதமான மன பிரம்மையால் பாதிக்கப்பட்டிருக்காளா? அருணுக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுது, இந்த வீட்டில் ஜனனி தனியாக இல்லை. அருண் வீட்டுக்கு திரும்பினா. ஜனனி அமைதியாக உட்காந்துருந்தா. அவள் கண்கள் எதையோ விரிச்சு பார்த்துட்டு இருந்தது. அவன் வந்ததை கூட கவனிச்சாலா இல்லையான்னு கூட தெரியல. அருண் அவள் பக்கத்தில் வந்து உட்காந்தான். ஜனனி, அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். எனக்கு தெரியும், ஜனனி சொன்னான். அவள் குரலில் ஒரு அமைதி. ஆனால் அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி இருந்துச்சு. அவள் என்னை தேடுறா. ஏன் ஜனனி, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு அருண் கேட்டான். அவனுக்குள்ளே ஒரு பயம் உருவாச்சு. ஜனனி மெதுவாக பதில் சொன்னான். ஏன்னா நான் அவளை போலவே இருக்கேன். அருண் ஒரு செகண்ட் சம்பிச்சு போனான். என்ன ஜனனி சொல்கிற? அவள் கண் முன்னாடி மறுபடியும் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு. அந்த பொண்ணு, அவளோட முகம். இந்த முறை அந்த முகம் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுது. அது ஜனனியோட முகம் மாதிரியே இருந்துச்சு. இல்லை, அவளோட அம்மா முகம் மாதிரி.
இந்த கேள்வி அவன் மனசில் ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. நான் என் அம்மாவோட முகத்தை பார்த்ததில்ல அருண், ஜனனி சொன்னான். அவள் குரலில் ஒரு வலி. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அவங்க முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ எனக்கு தெரியுது, அந்த பொண்ணு, அவளோட முகம், அது என் அம்மாவோட முகம் மாதிரி இருக்குது. இல்லை, என் அம்மா இங்கே தான் இருக்கா, இந்த வீட்டில் தான் இருக்கா. அவள் தான் காணாமல் போன அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. அருணுக்கு உடம்பு முழுக்க ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாகும்? ஜனனியோட அம்மா இந்த வீட்டிலேயே இருந்தாங்க. காணாமல் போன அந்த பொண்ணு ஜனனியோட அம்மாவா? இது ஒரு குடும்பத்தோட இருண்ட ரகசியம். அருண் அவ கைகளை பிடிச்சான். ஜனனி, நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியல. எனக்கு புரியுது அருண். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கேட்குற இந்த சத்தம், இந்த பயம் எல்லாமே என் அம்மாவோட நினைவுகள் தான். அவள் தான் என்னை தேடுறா. அவள் தான் எனக்கு இந்த ரகசியங்களை சொல்ல முயற்சி பண்ணுறா. ஜனனியோட கண்கள் கலங்குச்சு. ஆனால் அவள் குரலில் ஒரு உறுதி. அருணுக்கு பயம் அதிகமாச்சு. ஜனனி சொல்கிறது உண்மையா, இல்லை இது அவளோட மனப்பிரமையா? ஆனால் அந்த பாட்டியோட கதையும் ஜனனியோட உணர்வுகளும் ஒத்து போகுது. இந்த வீட்டுக்கும் ஜனனிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்பு? சாயங்காலம் 6 மணி. தீபாவளி இருட்ட தொடங்குது. பட்டாசு சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. ஜனனி வீட்டுக்கு வெளியில் நின்னான். அவள் கண்ணில் ஒரு உறுதியும் பயமும் ஒன்றா தெரிஞ்சது. அருண் பக்கத்திலே இருந்தான். அவனோட முகத்தில் அப்பட்டமான பதற்றம். நம்ம இங்கேருந்து போயிடலாம் ஜனனி, ப்ளீஸ் இந்த வீட்டில் இருக்க வேணாம். அவன் கெஞ்சினான். ஆனால் ஜனனி தலாசிச்சா. இல்லை அருண், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் ஓட மாட்டேன். இந்த ரகசியம் இது வெளியில் வரணும். அவள் குரலில் ஒரு தீர்மானம் தெரிஞ்சது. சரியா அப்போ அவள் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு மறுபடியும் தோன்றுச்சு. இந்த முறை இன்னும் தெளிவா. இப்போ அவளுக்கு கண்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு சூனியமான பார்வை. அந்த பொண்ணு ஜனனியை நேராக பார்த்தா. ஒரு அமைதியான ஆனால் இதயத்தை உறைய வைக்கிற பார்வை. நீ யாரு? ஜனனி கேட்டா. அவள் குரல் நடுங்குச்சு. அந்த பொண்ணு பதில் சொன்னா, நான் தான் நீ தான் நான். அவளோட குரல் ஒரு எதிரொலி மாதிரி கேட்டுச்சு. ஜனனியோட காதுகளில் ஒரு குரல் ரீங்காரம் விட்டுது. அவளுக்கு ஒரு செகண்ட் மூச்சு நின்றுச்சு. அந்த பொண்ணு ஜனனியோட ஒரு பிரதிபலிப்பு மாதிரி இருந்தா. சரியா அந்த நொடி ஒரு பெரிய பட்டாசு காதை பிளக்கிற மாதிரி வெடிச்சுது. அந்த வெளிச்சத்தில் அந்த பொண்ணு மறைஞ்சிட்டா. ஆனால் அவளோட குரல் மட்டும் கேட்டுச்சு. இனி நீ தான் இங்கே. அந்த குரல் ஜனனியோட இதயத்தில் ஒரு ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சுது. அவள் ஒரு செகண்ட் ஸ்தம்பிச்சு நின்னா. அந்த பொண்ணு மறைஞ்சிட்டாளா, இல்லை ஜனனிக்குள்ளே பூந்துட்டாளா? அருண் ஜனனியை பிடிச்சான். ஜனனி என்னாச்சு? அவன் பதட்டத்தோட கேட்டான். ஜனனி மெதுவாக தன் தலையை ஆட்டினான். அவள் கண்ணில் ஒரு வெற்றிடம். அவள் போயிட்டா அருண், அவள் எனக்குள்ளே வந்துட்டா. அவள் குரல் ஒரு பயங்கரமான அமைதியோடு ஒலிச்சுது. அருணுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஜனனி என்ன சொல்கிற? அந்த பொண்ணு ஜனனிக்குள்ளே வந்துட்டாளா? இந்த தீபாவளி ஒரு கொண்டாட்டம் இல்லை, ஒரு பயங்கரமான பரிமாற்றம் நடந்த நாள். ஜனனி இப்போ அந்த வீட்டோட ரகசியத்தை, அந்த பொண்ணோட ரகசியத்தை அவளுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கா. இந்த கதை உங்களை நடுங்க வச்சுதா? மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த இது மாதிரி விவரிக்க முடியாத அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல மர்மமான கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பட்டாசுகள் பிடிச்ச உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளி நீங்கள் பட்டாசு வெடிக்கும் போது ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. நல்லா காது கொடுத்து கேளுங்க. அந்த சத்தம் பட்டாசோட சத்தம் தானா, இல்லை அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது கேட்குதா? ஏன்னா சில நினைவுகள் சத்தங்களுக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கும். அதுங்க வெளியில் வர அந்த நொடி உங்கள் கடைசி நாளாக கூட இருக்கலாம். உங்கள் இதய துடிப்பு அந்த பட்டாசு சத்தத்தோடு சேர்ந்து ஒரு பயங்கரமான தாளத்தை உருவாக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக வந்து சேரும். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கார்டில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஹாரர் வீடியோஸ் பிடிக்கும்னா, ஹாரர் வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.